இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. 5 நிமிஷம் நீங்கள் பொறுமையாக கேட்டிங்கனாலே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான மேக்ஸ் சிலபஸ் பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணாம். இந்த வீடியோவில் எதை பற்றிலாம் பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது குரூப் 4க்கான மேக்ஸ் சிலபஸில் என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு பார்க்க போகிறோம். அடுத்தது ரெண்டாவது 800 வினாக்கள். இந்த 800 வினாக்கள் என்ன இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமா, எல்லாமே இதிலே கவர் ஆகிருமான்னு பார்ப்போம். மூணாவது மேக்ஸுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச், அதுவும் டெய்லி உங்களுக்கு டெஸ்ட்டு நடக்கும். இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது, இந்த டெஸ்ட்டுக்கு எப்படி படிக்கிறது, டெஸ்ட் டைம் எப்போ, அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட்டுக்கான ரேங்க் ரிப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி 2 லைஃப்க்கான டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது குரூப் 4க்கான மேக்ஸ் சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். திறனறிவு, காரணவியல்னு 2 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. திறனறிவில் மட்டுமே 15 கேள்வி கேட்குறாங்க, காரணவியலில் 10 கேள்விகள் கேட்குறாங்க. இந்த திறனறிவில் 15 கேள்விகள் எந்த டாப்பிக்லேருந்துலாம் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். சுருக்குக, சதவீதம், மீசிமா மீப்போவா, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், தனிவட்டி கூட்டுவட்டி, பரப்பு கொள்ளளவு, காலம் மற்றும் வேலை, இந்த டாப்பிக்லேருந்து 15 கொஷின் கேட்குறாங்க. அடுத்த 10 வினாக்கள் வந்து காரணவியலில் கேட்குறாங்க. தருக்க காரணவியல், புதிர்கள் மற்றும் பகடை, காட்சி காரணவியல், எண்ணெழுத்து காரணவியல், எண்வரிசை. இந்த டாபிக் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா 25 மார்க் எடுக்கலாம். ரெண்டாவதாக இந்த 800 வினாக்கள் எப்படி எடுத்திருக்கோம்னா, 6th 10th வரைக்குமான ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் இதுவரையும் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட எல்லா வினாக்களையுமே தொகுத்து எடுத்திருக்கோம். ஸோ இதிலேயே எல்லாமே கவர் ஆகிரும். மீசிமா மீப்போவால் மட்டுமே மொத்தமாக 100 வினாக்கள் தொகுத்து கொடுத்துருக்கோம். இந்த 100 வினாக்களுமே எப்படி பிரிச்சிருக்கோம்னா, டைப் 1லேருந்து டைப் 9 வரையும் பிரிச்சிருக்கோம். இந்த 9 டைப்பை மட்டுமே நீங்கள் பார்த்தாலே போதும், 100 வினாக்கள் நீங்கள் கவர் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் சதவீதத்துக்கு இருக்குது. இதில் மொத்தமாக 90 வினாக்கள் இருக்குது. அதே மாதிரி டைப் 1லேருந்து டைப் 8 வரையும் கொடுத்துருக்கோம். அடுத்து தனி வட்டியில் வந்து 90 வினாக்கள் கொடுத்துருக்கோம். கூட்டு வட்டியில் வந்து 90 வினாக்கள் கொடுத்துருக்கோம். விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் வந்து 100 வினாக்கள் கொடுத்துருக்கோம். சுருக்குகளை மொத்தமாக 90 வினாக்கள் கொடுத்துருக்கோம். காலம் மற்றும் வேலையில் வந்து மொத்தமாக 100 வினாக்கள் கொடுத்துருக்கோம். வயது கணக்குகளில் வந்து மொத்தமாக 50 வினாக்கள் கொடுத்துருக்கோம். இந்த வயது கணக்குகள் வந்து சிலபஸில் வயது கணக்குகள்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. பரப்பு மற்றும் கொள்ளளவில் வந்து மொத்தமாக 100 வினாக்கள் கொடுத்துருக்கோம். லாப நட்ட கணக்குகளில் வந்து மொத்தமாக 90 வினாக்கள் கொடுத்துருக்கோம். இந்த டாப்பிக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் இந்த டாப்பிக்கில் இருந்துமே சம் வந்து கேட்பாங்க. மூணாவது மேக்ஸுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேக்ஸுக்கான வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எப்படி இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். லிங்கை கிளிக் பண்ணோன்னே ஜிவிஎல்எஸ் அகாடமி லாகின் ரிஜிஸ்டர் நவுன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா ரிஜிஸ்டர் நவ்வை கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே நேம், ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கேட்கும். உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்தது மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. கரெக்டான டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே கரெக்டான லாஸ்ட்டாக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சைன் அப் கொடுத்துக்கோங்க. இப்போ ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அடுத்தது லாகின் பேஜுக்கு போயிருக்கும். இதில் வந்து எந்த நம்பர் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நீங்கள் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் லாகின் ஆகும். இது எப்பயுமே ஒன் டைம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறப்ப லாகின் பண்ணால் மட்டுமே போதும். இப்போ லாகின் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே உங்கள் நேம் வந்துடும். அடுத்தது எக்ஸாம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி என்னென்ன டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்களோ அது ஃபுல்லாகவே வரிசையாக உங்களுக்கு வந்துடும். நாளையிலேருந்து தான் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருப்போம். அதுக்கு முன்னாடி டெஸ்ட்டு எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மாடல் கொஷின் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே அட்டெம்ப்ட் 1 இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டுக்கான ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் எக்ஸாம்னு இருக்குது, அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே வந்து உங்களுக்கு டைமர் ஓடும். ஒவ்வொரு கொஷினையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் வந்து கொடுத்துக்கோங்க.
எல்லா கொஷினையும் கொடுத்தா மட்டும்தான் லாஸ்ட்டாக சப்மிட் கொடுக்க முடியும். எல்லா கொஷினுமே கரெக்டாக பண்ணிட்டீங்களான்னு கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணோன்னே எவ்வளோ கொஷின் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கொஷின் வந்து நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு இங்கேயே தெரிஞ்சிடும். கரெக்ட் கொஷின் வந்து 4, ராங் ஆன்சர் வந்து 11ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணது வந்து 4 கொஷின் தான். அது கீழேயே எந்த கொஷினுக்கெலாம் நீங்கள் ஆன்சர் வந்து ராங்காக பண்ணியிருக்கீங்கன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு கொஷினுக்கு வந்து பாருங்கள் 330ன்னு கொடுத்துருக்கோம். இது வந்து தப்பு. கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் வந்து சின்னு கொடுத்துருக்காங்க. 5940 தான் ஆன்சரு. ரெண்டாவது சமுக்கு பாருங்கள் 17 வந்து ஆன்சர் வந்து கரெக்டு தான். கரெக்டாக இருந்துச்சுன்னா க்ரீன் கலரில் வந்துடும், தப்பாக இருந்துச்சுன்னா ரெட் கலரில் வந்துடும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ரேங்கையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கீழே வந்து எக்ஸாமுக்கு பக்கத்தில் ரேங்க்ன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே எந்த கொஷின் பேப்பருக்கான ரேங்க்கை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ மாடல் கொஷின் பேப்பர் தான் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் தான் கொடுத்துருக்கீங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ரேங்க் வந்து வந்துடும். இப்போ நம்ம மட்டும் தான் அட்டன் பண்ணியிருக்கோம், அதனால் ஒரு ரேங்க் மட்டும் தான் காமிக்குது. 1000 பேர் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் நீங்கள் எத்தனாவது ரேங்க்குன்றது நாளைக்கு வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது டெஸ்ட்டு எந்த டைமில் நடக்கும், டெஸ்ட்டுக்கு என்ன படிக்கணும்னு பார்ப்போம். டெய்லி டெஸ்ட்டுன்னு சொல்லியிருப்போம். டெய்லி ஈவினிங் 8:30க்கு டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து நம்ம சேனல்லே கொடுத்துருவோம். நாளைக்கு மீசிமா மீப்போவால் டைப் 1 ஃபுல்லாகவே நடத்திடுவோம். அதாவது 26/2/2025ன்னு கொடுத்துருக்கோம். இதில் வந்து டைப் 1க்கான 18 சம் வந்து நடத்திடுவோம். எத்தனை மணிக்கு இதுக்கான வீடியோ வரும்னா 8:30 மணிக்கே வீடியோ வந்துடும். இந்த மாடலை ஃபுல்லாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெஸ்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருப்போம். டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டே வந்து மீசிமா மீப்போவாக்கான டைப் 2 வந்து பார்ப்போம். அதில் மொத்தமாக 8 சம் இருக்குது. இது ஃபுல்லாகவே நாங்கள் நடத்தினதுக்கப்புறம் அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே டைப் 2க்கான டெஸ்ட் லிங்க்கும் இருக்கும். இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு டைப்பும் நடத்தி அதுக்கான டெஸ்ட் லிங்க்கும் கொடுத்துருவோம். மொத்தமாக 800 கணக்குகள் பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் 10 டாப்பிக்கு குறைஞ்சபட்சம் 5லேருந்து 7 டைப்பாவது இருக்கும். ஒவ்வொரு டைப்புக்கும் உங்களுக்கு டெய்லி 10 வினாக்கள் டெஸ்ட்டு சொல்லியிருப்போம். மொத்தமாக நீங்கள் 700 கொஸ்டினுக்கு டெஸ்ட்டு போட்டு பார்த்துருப்பீங்க. இதோட 800 கொஸ்டின் நாங்கள் நடத்தியிருப்போம். ஸோ இந்த 3 மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே 1500 வினாக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெய்லி எந்தெந்த டாபிக் நடத்த போகிறோம் அதுக்கான PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலகிராம்லேயும் இருக்கும். நெக்ஸ்ட்டு மேக்ஸுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்கான வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போயே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நீங்கள் லாகின் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணலாம்.